யாருனாலையும் எதுனாலையும் அதிமுகவுக்கு எந்த கட்சி தொடங்கினாலும் சரி, எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார், பாதிப்பு ஏற்படுத்தா. பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார், பாதிப்பு வச்சா. டிஆர் ராஜேந்தர் கட்சி தொடங்கினார், பாதிப்பு வச்சா. விஷால் கூட கட்சி தொடங்குறேன்னாரு. ஒன்று அவர் கூட பார்த்தா ஆதரவு கார்கே நகரில் இது பண்ணார். ஆக அவர் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும், சரத்குமார் கட்சி தொடங்கினார், அதிமுக பாதிப்பு இல்லை. அதிமுக கமலஹாசன் பேட்டரி டார்ச் லைட், டிவி உடைப்பு புகழ் கமலஹாசன் காணாமல் போயிட்டார். கமலஹாசன் அவர் இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசியலில் குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசனா மதுரையில் தான் பேசினார். இப்போ போய் நம்ம துணை முதலமைச்சர்லாம் காலை தொட்டு வணங்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி. அவர் நடிகர்களுக்கு எல்லோரும் இப்போ இளையராஜா கொடுத்தாங்க, ஏற்கனவே எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க. இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு ஏதோ டீலிங் ஆகிருக்கு கமலஹாசனுக்கு. அதனால் தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையார அரசியல் கூட கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், அரசியலையும் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பாவம் கடைசியில் காட்டில் விட்டுட்டு போயிட்டார். திக்கு தெரியாத காட்டில் அலைய விட்டுட்டு பாவம் கமலஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே அவருடைய இமேஜை எல்லாரும் கூட்டம் கூட்டினா அதுக்கு ஒரு சிரிப்பு. இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து திமுகவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறாரு. சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன், அது குறைவாக யாரையும் மதிக்கிறதுக்காக சொல்ல. சினிமாவில் ஒருத்தர் 100 பேரை நம்ம அடிக்கிறார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியாட சுடுறாங்க, கத்தியை வீசுவாங்க, டக்குன்னு நேராக டபான்னு வீசுவார். அதெல்லாம் நடைமுறையில் நடக்குமா? சினிமாவை பார்த்து கைதட்டுற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனியுங்க. அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்காரு, என்ன பணியாற்றிருக்காரு? இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன? எந்த அரசியல் இயக்கத்திலையும் சார்ந்து இருக்காரா? எங்களுக்கு என்னன்னா, அவர் தனித்து போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு நெருடலாக இருக்குது.